அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கணும். அதுக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஜாதக பலன்களை சொல்லணும். அதுலேயே பெரிய குளறுபடி இருக்கும். அது 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் மாறிடுதுன்னா ஒரு மினிமம் ஒரு 4லேருந்து 5 உபநட்சத்திரங்கள் மாறியும் உங்களுடைய லைஃபுடைய பேட்டர்ன் லைஃபுடைய பலன்களே மாறிடும். அதனால தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிறைய பேர் டப்பு நீங்கள் பார்க்கும்பொழுது கிளாரிட்டி கொடுக்காமல் இருக்கிற ரீசன் அதுதான். ஒரு 5 கேள்வி கேட்போம் மெயினாக. ஒரு ஜாதகத்தை கொடுத்தோன்னே இந்த ஜாதத்துக்கு இதெல்லாம் நடக்கணும், நடந்திருக்கா, இதெல்லாம் இருக்கிறதா, உடம்புலேருந்து முக்கியமான ஈவெண்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்போம். நீங்கள் எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லணுன்னா அது நடந்திருக்கணும் உங்களுக்கு. அப்போ அந்த டைம் உங்களுக்கு மேட்ச் ஆனால் தான் நான் சொல்ல முடியும் உங்களால். ஸோ அந்த டைமை கரெக்ட் பண்ணிவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்றங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் மார்ச் 6ஆம் தேதி 2023 திங்கட்கிழமை, சுபக்கிருத் வருடம், மாசி மாதம் 22ஆம் திருநாள், மகம் நட்சத்திரம், சிம்மராசி, சதுர்தசி திதி, வளர்பிறை. எப்போ வரைக்கும்னா சாயந்தரம் 4 மணி 18 நிமிஷம் வரைக்கும் தான் சதுர்தசி. அதுக்கப்புறம் பௌர்ணமி ஆரம்பிச்சிருது. மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம், உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டா போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மாசி மகம். மாசியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பிரவேசம் கும்பத்துக்கு ஏற்படும். கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, வெற்றி ஸ்தானம், லாபத்தில் எல்லாமே நடக்கும். மிகப்பெரிய பதவிகள் அலங்காரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சூரியன் அங்கே இருக்கும் பொழுது. அது மாசிங்கிறது கரெக்டாக 7ஆம் பாவகம். காலபுருஷனுக்கு 5ஆம் பாவகத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் மக நட்சத்திரம், பௌர்ணமி திதி அன்னைக்கு இந்த ஒரு மகத்தான ஒரு நட்சத்திரம். அதனால தான் மகத்தில் பிறக்கக்கூடிய ஜகத்து, அதாவது மகத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் ஜகத்தை ஆளக்கூடிய பிராப்தம் ஏற்படும்னு சொல்லுவோம். தாயார் வழிபாடு பண்ணுறது, அம்பாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய சிரேஷ்டமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் உருவாகக்கூடிய நாள், காதல் கைகூடக்கூடிய நாள், நிறையா பேர் வெளிநாடு சென்று வரக்கூடிய நாள், நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களை தேடி நாடி வரக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டங்கள் இருக்குங்க. ஆண் குழந்தைகளுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள். 3 நட்சத்திரக்காரங்களுடைய நாள் சிவபெருமான் வழிபாடு பண்ணணும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். பொருளாதார மேன்மை ஏற்படும். வீட்டிற்காக குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு, மெயினாக பெண்களுக்கு பயங்கரமான ஒரு கௌரவ பிராப்தம் ஏற்படும். பிளான் பண்ணி ஒரு சில விஷயங்களை முடிப்பீங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் யூ கேன் டூ. அந்தளவுக்கு இந்த நாள் ரொம்ப ஜோராக இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்கணும். அதெல்லாம் இங்கே நீங்கள் இந்த நாளில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அதுதான். நல்ல ஒரு ஏற்றம் வளம் காலக்கூடிய நாளாக இருக்கப்படுது. 3 நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நாள் என்ன பண்ணணும்? லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் பலவிதமான எண்ண ஓட்டங்கள் வரும். மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படும், காதல் ஏற்படும். ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கணும், இது எனக்கு நடக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். பிரயாணங்கள் மூலியமாக வெற்றி உண்டு. மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் அகலும். முயற்சிகள் வெற்றி பெறும். பணத்தட்டுப்பாடு இருந்ததுன்னா அது சரியாக போயிடும். மனம் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சரியாக போயிடும். பேசிக்கலாக நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். 3 நட்சத்திரக்காரங்கள் என்றால் கோதண்டராமர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ராமர் பச்சை. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயிக்கும். ஒரு விஷயம் இன்றைய நாள் நீங்கள் பேசி ஜெயிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அம்மாவுடைய ஆதரவத்தின் காரணமாக இன்றைய நாள் வெற்றி பெறுவீங்க. தாயாருடைய ஆதரவின் காரணமாக வெற்றி பெறுவீங்க. பணத்தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி ஆகும். மிரட்டுவீங்க. மிரட்டக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் தேவையான பண வரவு வரும். சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். மனசு ஒரே சந்தோஷமாக இருப்பீங்க.
எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தேவையான வகையில் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அபாரமான நாள். 3 நட்சத்திரக்காரங்கள் நாள் முருகப்பெருமான் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காகவும், குழந்தைகளுக்காகவும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்காகவும் சுப செலவுகள் பண்ணக்கூடிய நாள். அருமையாக பேசுவீங்க, மணிக்கணக்கில் பேசுவீங்க, சந்தோஷமாக பேசுவீங்க, மனசு அவ்வளோ தீர்க்கமாக, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும். முகம் லட்சணம் பிரம்மாண்டமாக இருக்கும். சத்யநாராயண சுவாமியுடைய பூஜை செய்வது இன்றைய நாள் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும். ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் இன்றைய நாள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய ஒரு வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய நாள் இன்றைய நாள். சாயந்தரத்துக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா 100% உண்டு. வேத விற்பனர்களுக்கு, புரோஹித்தம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். அட்வைசரி ரோல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகமாக இருக்கும். உலோகங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். பேசிக்கலாக பெண்களுக்கு உகந்த நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனதார இன்றைய நாள் நீங்கள் எதை வேண்டிக் கொண்டாலும் கண்டிப்பாக நடக்கும். அம்பாள் வழிபாடு, தாயார் வழிபாடு பண்ணுறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி, மன சந்தோஷம், உடல்நிலைகள் பாதிப்பு இருந்தால் சரியாக போகிறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அவ்வளோ மனசுக்கு இனிமையாக நடக்கிறது. நிறையா நம்மளை பற்றி நம்மளை யோசனை செய்கிறது. ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசனை பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகிரகம், தெய்வ தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு அபாரமான நாள். பொருளாதார மேன்மை உண்டு. பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தனாலும் சால்வ் ஆகிடும். குழந்தையை பிராப்தம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஒரு நல்ல காரியம், சுபகாரியம், ஒரு கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த நாள் போயிட்டு வருவீங்க. அவ்வளோ அளவுக்கு தீர்க்கமான சந்தோஷம் உண்டு. சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பலவர்ண நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு. ஆன்மீகத்திற்காக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேரத்தில் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சாயந்தரம் 4:45 அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் வந்து சேரும். எல்லாமே இருந்தும் ஏதோ என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சன்னியாசி ஃபீலிங்லாம் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பீங்க. முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் சொல்லலாம். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகக்கூடிய நாள். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். நண்பர்கள் அமைவதே பெரிய யோகம். அது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். பெயர், பட்டம், புகழ் வாங்கக்கூடிய, அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் இருக்கீங்க. மனசுக்கு சந்தோஷம், எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை. ஒரு பிரயாணத்தினால் வெற்றி உண்டு, லாபங்கள் உண்டு, எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. எல்லாத்துலேயும் நீங்கள் கௌரவமாக நின்று ஜெயிக்கக்கூடிய அபாரமான காலகட்டங்கள் இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். டெக்னிக்கல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். கனரகம் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நல்லா இருக்கும். டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள். பேசிக்கலாகவே அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப யோகமான நாள்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஜெயிச்சு குவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பெண்கள் நல்ல ஒரு ஆளுமை திறன் கொண்ட நபராக இன்றைய நாள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். 3 நட்சத்திரக்காரங்கள் இன்றைய நாள் பத்ரகாளி அம்மன் வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்தமா அடிச்சமா கவுத்தமா அவ்வளோ சூப்பராக இருக்கணும். வேலைகளில் 100% நிறையா பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நன்னா செட் ஆகும். லைஃப்பில் பல மாற்றங்கள் கொடுக்கும். பயங்கரமான ஆளுமை திறன் கொண்ட இன்றைய நாள் நபர்கள்லாம் ரொம்ப சூப்பராக செட் ஆகுங்க என்பது பொதுவாக இருக்கும் பொழுது எந்த தொழில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு கூலி வேலை பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் இன்றைய நாள் அவங்கள தலை மேலே வச்சு கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு வேலையுடைய நேர்த்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே உங்களால் கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கும். மனசார உங்களால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பண்ணுறது, தாயாரை சேவிக்கிறது மிக உகந்த பலன்களை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும், சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தான தர்மங்கள் பண்ணுவீங்க, யாருக்காரு இனாமா ஹெல்ப் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, ஆதரவு கொடுப்பீங்க. உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து சரியாக போயிடும். காதல் கைகூடும், மன பொருத்தம் நல்லா இருக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அமோகமான காலகட்டங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். பெண்களுக்கு மனமோ மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, உச்சகட்ட மகிழ்ச்சி. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாள், இடையூறுகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். மெயினாக குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செத்த கவனமாக இருக்கணும். உடல்நிலைகளில் செத்த கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். ஆமணக்கு எண்ணெயை நல்லா தலைக்கிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு குளிச்சிட்டிங்கன்னா போகிறோம். பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் வராது. எல்லாமே நல்லபடியாக இருப்பீங்க. விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றத்தை கொடுப்பார். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரை பார்த்தாலும் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு உங்களால் இன்றைய நாள் சொல்ல முடியும். யூ கேன் அனலைஸ் வெல், யூ வில் பி அ சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர்ஸ்க்கு யோகமான காலகட்டங்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இன்றைய நாள் மிக யோகமான காலகட்டங்கள். நினைச்சது எல்லாமே நடக்கும். அபாரமான நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏகதந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம். அதாவது பூர்வீக சொத்து உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தொழில், பெரியவங்க பண்ணக்கூடிய அந்த தொழில் வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, பெரிய பொறுப்பு உங்களுக்கு கைக்கூடு வருது, பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் வருவது, மிகப்பெரிய ஒரு பதவிகள் உங்களுக்கு பிராப்தமாகிறது. இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கும், உங்கள் வம்சத்தில் இருக்கிற யாருக்காருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப யோகமான நாளாக இருக்கப்படுது. 3 நட்சத்திரக்காரங்க நாள் அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். இன்றைக்கு இந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நல்லா இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துக்கு அபாரமான நற்பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல சிவன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.